வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 7 பட்டை வத்தல், 7 பல் பூண்டு, 4 பீஸ் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு, இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிற போகிறோம். இது கூட நம்ம எடுத்து வச்ச பட்டை வத்தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா நல்லா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட லெமன் சாறு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி தூள், இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மசாலாவை மீனில் தடவிக்கிற போகிறோம். எல்லா சைடும் நம்ம கட் பண்ணி வச்ச பகுதியில் நல்லா உள்ளே போகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா தடவிக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் கட் பண்ண பகுதியில் தடவும் போது மசாலா நல்லா உள்ளே நல்லா செட் ஆகி மீன் நல்லா சூப்பராக இருக்கும். அதோட வயிற்று பகுதியிலையும் நல்லா தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம தடவிக்கிற போகிறோம். நம்ம உள்ள மசாலா தடவும் போது நல்லா சாப்பிடும்போது அந்த மசாலாவோட நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தடவி வச்ச மீனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீதி உள்ள மசாலாவும் நல்லா மேலே தடவிட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சது மீன் நல்லா ஊறிடுச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானோன்னு மீனை சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு சைடு வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மீன் நல்லா 2 சைடு வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நல்லா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.